अस्सलाम वालेकुम। बीजेपी MLA Garuda Acharya ji organized an iftar party and performed namaz. கர்நாடகாவை சேர்ந்த MLA கருடா ஆச்சாரியா ஜி அவர்கள் இஃப்தார் பார்ட்டி பல வருடங்களாக கொடுத்து வருகிறார். அவர் எல்லோரிடமும் நல்ல விதமாக பழகுகிறார். அவர் மதத்தின் பெயரால் மக்களை பிரிப்பவர்களை விரும்புவதில்லை என்றுதான் தெரிகிறது. நாம் அனைவரும் இந்தியர்கள். நம்முடைய மதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் இந்தியர்கள். நாம் ஒரு மகத்தான ஒரு பெரிய மகத்துவமிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதில் பெருமையாக இருக்கிறது என்பதை தமக்கே உரித்த வகையில் அவர் விளக்குகிறார். அவர் உருது மொழியையும் நேசிக்கிறார். அவருடைய தகப்பனார் உருது மொழி அறிந்தவராக இருக்கிறார். அவர் உருதுவில் பத்திரிகைகளும் படித்து வருகிறார் என்பதாக பிஜேபி MLA கருடா ஆச்சாரியாஜி அவர்கள் கூறுகிறார்கள். இஃப்தார் பார்ட்டிக்கு பிறகு கருடாஜி அவர்கள் என்ன கூறினார்கள்? மஸ்ஜித் இமாம் என்ன பேசினார், அதோடு இஃப்தார் பார்ட்டியில் கலந்து கொண்டவர்களுடைய பேச்சும் என்னவாக இருந்தது என்பதையெல்லாம் நாம் அனைவரும் அறிய வேண்டும். அவருடைய வீடியோவையும் நான் அனுப்புகிறேன், அவசியம் பாருங்கள். ஒரு நல்ல செய்தி நம்முடைய நாட்டு மூலை முழுக்கெல்லாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய பேச்சில் மகத்துவம் இருக்கிறது. எல்லோரையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய போக்கு இருக்கிறது. கர்நாடகாவிலும் ஏதாவது ஒரு பொல்லாப்பு என்றால் அவர் உடனே அதை சால்வ் செய்ய முன் வருகிறார். அவர் கர்நாடகாவில் உள்ள ஒரு மக்களோடும் தொடர்பு வைத்திருக்கிறார். அவர்களையும் அவர் சந்திக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமாக எனக்கு பட்டதால் நான் இந்த விஷயங்களை உங்களுக்கு தமிழில் சொல்ல விரும்பினேன். ஏனென்றால் நான் அவருடைய வீடியோ மட்டும் அனுப்பிவிட்டால் அது உருதுவில் இருக்கிறது. ஹிந்தி உருது தெரிந்தவர்கள் அதை புரிந்து கொள்ளலாம். தமிழ் தெரிந்தவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக நான் சில விஷயங்களை தமிழில் விளக்கி கொண்டிருக்கிறேன். நாம் பிஜேபி MLA கருடா ஆச்சாரியா அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கருடாஜி போன்றவர்கள் நமக்கு தேவை. கருடாஜி போன்றவர்கள் முஸ்லிம்களிலேயும் இருக்க வேண்டும், இந்துக்களிடையும் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்களிடம் இருக்க வேண்டும், சிக்குகளிடையும் இருக்க வேண்டும். அவருடைய பேச்சும் அவருடைய போக்கும் அவருடைய அணுகுமுறையும் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லியவனாக உங்களிடமிருந்து விடைபெறுவது VM கலீலுர் ரஹ்மான் ஆகும். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வாருங்கள், இப்போது கருடாஜி அவர்கள் என்ன கூறுகிறார், எப்படி தொழுகிறார், அவரோடு வந்தவர்கள் என்ன எடுத்துரைக்கிறார்கள் என்பதை எல்லாம் கேட்போம், ஆனந்தம் அடைவோம். நம்முடைய நாட்டை மேலும் மேலும் ஸ்ட்ராங் செய்வோம்.
இதுதான் இப்போது நமக்கு தேவைப்படுகிறது. सारे जहाँ से अच्छा हिंदुस्तान हमारा, हम बुलबुले ही इसकी ये गुलसिता हमारा. मज़हब नहीं सिखाता आपस में बैर रखना, हिंदी है हम वतन है हिंदुस्तान हमारा. थैंक यू फॉर योर लिसनिंग.